தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். அனைவருக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அன்பு இறைவா, திக்கற்றவர்களாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் மன்றாட்டுக்களுக்கும் செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்டி எங்கள் வாழ்வை உமக்குரியதாக மாற்றி ஆசிர்வதிக்க வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தையை பின்தொடர அழைக்கும் வார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பேரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியிலும் எப்பிஃபனி என்று கூறுவார்கள். அதாவது வெளிப்படுத்தல், காட்சி என்பது பொருள். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து தேசங்களுக்கும் அனைத்து மக்களுக்குமானவர் என்ற ஒரு வெளிப்பாடு ஏற்பட்ட ஒரு நாள் என்று. இந்த விழாவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது கிபி 3ஆம் நூற்றாண்டில் கிழக்கத்திய திருச்சபையில் இந்த விழா தொடங்குகிறது. முதலில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஞானஸ்தானம் மற்றும் கானா ஊரில் திருமணத்தில் அவர் செய்த முதல் அற்புதம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து கொண்டாடினார்கள். பிறகு மேற்கு திருச்சபையானது டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு விழாவாக தனியாக கொண்டாடியது. அதன் பின்பு திருக்காட்சி பெருவிழாவை, எப்பிஃபனி என்பதை ஜனவரி 6ஆம் தேதி அல்லது கிறிஸ்து பிறப்பிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடினார்கள். இந்த விழாவின் முக்கியமான 3 நோக்கங்கள் என்ன தெரியுமா? 3 அர்த்தங்கள். ஒன்று, ஞானிகளின் வருகை. அதை மேற்கு திருச்சபை வலியுறுத்துகிறது. இயேசு அனைத்து தேசங்களுக்குமான மீட்பர் என்பதை. இரண்டாவதாக, கிழக்கு திருச்சபை வலியுறுத்துவது என்னவென்றால் இயேசுவின் ஞானஸ்தானம், இயேசு கடவுளின் மகன் என அறிவிக்கப்படுதல். மூன்றாவதாக, கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதல் அற்புதம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, அந்த தெய்வீக மகிமை வெளிப்படுத்தப்பட்ட நாள். இன்று நாம் ஞானிகளின் வருகையை பற்றி சிந்திக்கின்றோம், கொண்டாடுகின்றோம்.
இன்றைய 3 வாசகங்களும் ஒரே செய்தியை தான் நமக்கு கொடுக்கின்றன. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அனைவருக்காகவும் அனைத்து மக்களின் மீட்புக்காகவும் மண்ணுலகிற்கு வந்தார். அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அவரை நம்பும் அனைத்து மக்களின் மீட்புக்காகவும் மண்ணுலகிற்கு வந்தார் என்பதை தான் நாம் இன்றைய அனைத்து வாசகங்கள் வாயிலாகவும் கேட்போம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மிக அழகாக கூறுவார், எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று அவர் கூறுவார். மேலுமாக பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்றும் அவர் கூறுகிறார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவாக்கினர் எசாயா இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்றார். அவர் மேலுமாக கூறுகிறார், ஒட்டக கூட்டம் உன்னை நோக்கி வரும், சேபாவிலிருந்து வருவோர் தங்கமும் தூபமும் கொண்டு வருவார்கள் என்று. இறைவாக்கினர் எசாயா இயேசு பிறப்பதற்கு முன்பே முன்னறிவித்தார். ஒரு நாள் அனைத்து நாடுகளும் எருசலேமின் வெளிச்சத்தை நோக்கி வரும், அவர்கள் காணிக்கையை கொண்டு வருவார்கள் என்று அது நிறைவேறியது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக கூறுவார், திருத்தூதராகிய எனக்கு இந்த மறைபொருள் இறை வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறுவார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, புரட்சிகரமான செய்தியை திருத்தூதர் பவுல் கூறுகிறார். அந்த காலத்தில் யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் மட்டுமே கடவுளின் மக்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இல்லை, அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அனைவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஞானிகளின் வருகையை பற்றி. அவர்கள் யூதர்கள் அல்ல, மாறாக புறவினத்தார். ஆனால் அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் 3 விதமான காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அது 3மே இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பு இறப்பை முன்கூட்டியே கூறக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது தங்கம். அது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து உலகின் அரசர், கிறிஸ்து அரசர் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக தூபம். அந்த நறுமணம் பொருந்திய தூபம் இயேசு கிறிஸ்துவை உண்மையான கடவுள் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த வெள்ளை போலம். அந்த வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக தன்னையே கையளிக்க போகிறார், நமக்காக மரணம் அடைய வந்தவர் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக நாம் வாசிக்க கேட்டோம், ஞானிகள் இயேசுவை பார்த்துவிட்டு வேறு வழியாக திரும்பினார்கள் என்று. இயேசுவை சந்தித்தோம் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தங்கி இருக்க முடியாது. நாம் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு வேறு வாழ்க்கைக்கு மாற வேண்டும், நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்தோம் என்றால், உண்மையில் அதை நாம் உணர்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் காட்ட வேண்டும். அதே வழியில் நாம் திரும்ப முடியாது, நாமும் மாற வேண்டும். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் ஆழத்தை புரிந்து கொள்ள 3 அடையாளங்களை நாம் காணலாம். முதலாவது நட்சத்திரம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். இரண்டாவது 2 எதிர்வினை. ஏரோது பயப்படுகிறான், ஞானிகள் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் ஏரோதிற்கு பதவி ஆசை. எங்கே என்னுடைய பதவி என்னை விட்டு போய்விடுமோ, ஒரு அரசன் தோன்றிவிட்டானோ என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் ஞானிகள், எங்களை உண்மையாக ஆட்சி செய்ய போகிற ஒரு அரசன் தோன்றியிருக்கிறான் என்று மகிழ்கிறார்கள். மூன்றாவது, அவர்கள் வேறு வழியில் செல்கிறார்கள். இயேசுவை சந்தித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையும் மாற்றமடைய வேண்டும். இந்த அனைத்து தேசங்களுக்கும் என்ற செய்தியின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மறைபரப்பாளர்களின் பாதுகாவலராக விளங்குகிற புனித பிரான்சிஸ் சவேரியாரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். இவர் 1506ஆம் ஆண்டு ஸ்பெயினிலே பிறந்தார்.
பணக்கார குடும்பம். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். மிகவும் புத்திசாலி, மிகவும் கர்வமுள்ள ஒரு இளைஞன், பேராசிரியர். அங்கே அவர் புனித இக்னேஷியஸ் லயோலாவை சந்திக்கிறார். அவர்தான் இவருடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் வருகிற ஒரு வார்த்தையை கூறுகிறார். ஒருவன் உலக அனைத்தையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று கேட்கிறார். இந்த வார்த்தை அவருடைய வாழ்வை மாற்றுகிறது. இயேசு சபையை தோற்றுவித்தவர்களுள் ஒருவராக புனித பிரான்சிஸ் சவேரியாரும் மாறுகிறார். 1541 ஆண்டு போர்த்துகீசிய அரசன் கேட்கிறார், கிழக்கு நாடுகளுக்கு மறைபரப்புவதற்காக அனுப்புங்கள் மக்களை என்று. அப்பொழுது புனித இக்னேஷியஸ் லயோலா பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்புகிறார். 36 வயதில் இந்தியாவிற்கு வருகிறார். கோவாவில் இறங்கினார். அங்கிருந்து தென்னிந்தியா, மலாயா, மொலூக்கா தீவுகள், இறுதியாக ஜப்பான் வரை சென்றார். நம்முடைய மாநிலங்களிலும் நற்செய்தியை, ஆண்டவரை பற்றிய செய்தியை மிக கர்வமுடன் போதித்தார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் மக்களின் மொழியை கற்றுக்கொண்டார். அவர்களோடு வாழ்ந்தார். அவர்களை நேசித்தார். அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலேயே அனைத்து விதமான மறைக்கல்விகளையும் அனைத்து விதமான ஜெபங்களையும் கற்றுக் கொடுத்தார். நோயாளிகளுக்கு சேவை செய்தார். அனைத்து மக்களுக்காகவும் அவர் பணியாற்றினார். ஏழை பணக்காரர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவர்களின் சொந்த தாய்மொழியில் 10 கட்டளை ஜெபங்களையும் மற்றும் அனைத்து ஜெபங்களையுமே கற்றுக் கொடுத்தார். ஜப்பானிலே சூழல் மிக கடினமாக இருந்தது. அவர்கள் மிகவும் பெருமை மிக்க மக்கள். அவர்களுடைய சொந்த பண்பாடு என்று ஒன்று இருந்தது. ஆனால் பிரான்சிஸ் சவேரியார் அதையும் மதித்தார். அவர்களது பண்பாடை கற்றுக்கொண்டார். பல ஜப்பானியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினார். சீனாவிற்கு செல்ல முற்பட்டு முடியாமல் வழியிலேயே இறந்து போனார். வெறும் 46 வயதில் சீனாவை பார்க்காமலேயே அவர் இறந்தார். ஆனால் அவரது மரணம் ஒரு முடிவு அல்ல. அவர் விதைத்த விதைகள் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று கிழக்கு ஆசியாவில் மில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தூய பிரான்சிஸ் சவேரியாரின் பணியின் பலன். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்த ஞானிகளும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் நமக்கு என்ன பாடங்களை கற்பிக்கிறார்கள்? முதலாவது, இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவர் என்பதுதான். ஞானிகள் புறவினத்தார், ஆனால் அவர்களை இயேசு வரவேற்றார், சந்தித்தார். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியர்கள், மலாய், ஜப்பானியர்களுக்கு நற்செய்தியை கொண்டு சென்றார். இயேசு கிறிஸ்து எல்லா இனத்தவருக்கும், எல்லா நிறத்தவருக்கும், எல்லா நாட்டினருக்கும் சொந்தமானவர் என்பதை அவர் அறிவித்தார். இன்று நம்முடைய உலகம் பிரிவு பெற்றிருக்கிறது. போர்களாலும் பதட்டங்களாலும் பிரிவு பெற்றிருக்கிறது. இனம் வாரியாகவும் மதம் வாயிலாகவும் அரசியல் அடிப்படையிலும் பிளவுபட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு நினைவூட்டுவது நாம் அனைவருமே கடவுளின் குழந்தைகள் என்பதுதான். இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவருமே நட்சத்திரத்தை பின்தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானிகள் அவர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் கடவுளின் அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்ந்தார். இன்று நமக்கு என்ன நட்சத்திரமாக இருக்கிறது? நாம் ஒவ்வொருவருமே படங்களை பார்த்து அதன் பின்பு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமது மனசாட்சி, நமது விவிலியம், திருச்சபை போதனைகள், ஜெபம், கடவுளின் குரல், இவைதான் நம்மை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறது. அதை நாம் ஏற்று பின்தொடர தயாராக இருக்கிறோமா? புனித பிரான்சிஸ் சவேரியார் பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டு ஆபத்தான பயணத்தை தேர்ந்தெடுத்தார். நாமும் கடவுளுக்காக அவருடைய பாதையில் செல்ல தயாராக இருக்கிறோமா? மூன்றாவதாக, ஞானிகள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். தங்கம், தூபம், வெள்ளை போலம் கொண்டு வந்தார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையையே ஆண்டவருக்காக காணிக்கையாக்கினார். நாம் எதை கொண்டு வருகிறோம்? நம்மிடம் தங்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை, நமது செல்வம், நேரம், திறமைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். தூபம் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். வெள்ளை போலம் நம்முடைய துன்பங்கள், தியாகங்கள், நாம் சந்திக்கின்ற அனைத்து விதமான இன்னல்களையும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக கொடுப்போம்.
இறுதியாக நமக்கு கூறுகின்ற செய்தி, நாம் வேறு வழியாக திரும்ப இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஞானிகள் வந்து இயேசுவை சந்தித்த பின்பு வேறு வழியாக திரும்பினார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயினில் கர்வமான இளைஞராக இருந்த பணிவான ஒரு மறைபரப்பாளராக மாறினார். இயேசுவை சந்தித்த பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாமும் மாற வேண்டும். நமது பழைய வழிகள், பொறாமை, கோபம், சுயநலம், கசப்பு, சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றை விட்டு வேறு வழியிலே நாம் நல்லவர்களாக மனம் மாற வேண்டும். புதிய வழி, அதாவது அன்பு, மன்னிப்பு, சேவை, பகிர்தல், ஏற்றுக்கொள்ளுதல், இதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய அந்த எப்பிஃபனி திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்வின் வெளிச்சம் இயேசு மட்டுமே என்று. இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார், எழுந்து ஒளிர் வீசு என்று நாமும் எழுவோம். நமது இனம், நமது மதம், நமது நாடு எதுவாக இருந்தாலும் இயேசு நம்மை அழைக்கிறார். ஞானிகளைப் போல நட்சத்திரத்தை பின்தொடருவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல உலகிற்கு நற்செய்தியை எடுத்து சொல்வோம். நம்முடைய வாழ்வை ஒரு நற்செய்தியாக மாறட்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற, நாம் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். ஆசீர் பெறுவோம். ஆமென்.